ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவில் நெய்பர் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இதில் மொத்தம் 2 எஸ்கேப் இருக்குது. ஒன்று கார் எஸ்கேப், இன்னொன்று டோர் எஸ்கேப். இப்போ நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஏதாவது அழுக்கு பிடிச்ச பெட்லேருந்து தான் எழுந்திருக்கிறோம். இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ வெளியில் போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் புல்லட் இருக்குது. இதை எடுத்துக்கோ. ஏதோ ஒரு தேங்காய் மண்டையனை கூட்டிகிட்டு வந்து அவனை போய் நெய்பர்ன்றாங்க. அதுவும் ஈவில் நெய்பரா? முதல்ல அவனுக்கு ஈவிலுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது. இங்கே போகிற கதவு வேறு திறந்துருக்கு. அப்போ உள்ளதான் அவன் இருப்பியா? இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துருவோம். ரூம்குள்ளே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா பேட்லாக்கியே கிடச்சிருச்சு. அவன் பாருங்க பைத்தியக்கார மாதிரியே பாட்டு போய்க்கிருக்கேன். அது வரதுக்கு லேட் ஆகும் மேலே வரதுக்கு. அதனால் இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தா மெயின் டோர் கீ, இதுவும் முக்கியமானதாச்சே. இந்த கேமோட பேரை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தா ஈவில் ஃபாதர்னு இருக்கும். இங்கே பார்த்தா ஈவில் நெய்பர்னு இருக்குது. இதில் எது உண்மையான பேர்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கியா. பார்த்தா இந்த போய்க்கிருக்கியா. சரி இந்த பேட்லாக்கை திறந்து விட்ருவோம். அடுத்ததான் மேலே இருந்த அந்த மெயின் டோர் கீயை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீயை இந்த ரூமில் தான் பார்த்தோம். இங்கே தான் இருக்கும். அவ்வளோதான், இதை எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு திறந்து விட்ருவோம். இந்த சைடு போனால் அவன் அங்கே தான் இருப்பியா. அதனால் இப்படி கூடி போவோம். இந்த தேங்காய் மண்டியை வேறு எங்கே இருக்கியான்னு தெரியலையே. நின்றுக்கு இருக்கியா பாருங்களே. ஒருவேளை கோஸ்ட் மோடு வந்துட்டோமோ, பார்க்காமையே போறியானே. பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டியா. நம்பரும் ஆக்டராக இருப்பியான் போல. எப்படி நடிச்சியா? பார்க்காத மாதிரியே போயிட்டு இப்படி திரும்பி அடிச்சிட்டியா. இப்பயாவது அந்த கதவு திறக்கலான்னு பார்த்தா ஆஹா இவ திரும்ப வந்துட்டானா. பரவாயில்ல, அவள் இப்படி வந்தால் நம்ம இப்படி போயிடலாம். இப்போ மெயின் டோர் கீயை வச்சு கதவை திறந்து விட்ருவோம். இன்னும் நமக்கு பேட்லாக் கோடும் ப்ரோபாரும் வேணும். இங்கிட்ட எங்கிட்ட போய்க்கிருக்கே. கதவு அங்கே இருக்குது. தேங்காய் மண்டியை வர மாதிரி இல்லை. திறந்து விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தேவையான அந்த 2 பொருளை தேடுவோம். ஜஸ்ட் மிஸ்டி ட்ராப்பில் மாட்டியிருப்பேன். தேங்காய் மண்டியை பார்த்தீங்கன்னா டிவியை ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை போல். டிவி பாருங்க ரீசார்ஜே பண்ணாமல் கிடக்கு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி நம்ம அந்த கிச்சனில் போய் பார்க்கலாம். இன்னும் 2 பொருள் தாண்டா வேணும். சீக்கிரம் தாங்கடா ப்ளீஸ்டா. இதை திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவன் மேலே என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. இன்னும் வரல. இதில் பார்த்தா ஒன்றுமே இல்லாததான் ஏன்டா வைக்கிறீங்க. இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. சுப்பாடி சோதிக்கிறானுங்க. வேற வந்துட்டியா? மாட்டிக்கிட்டேன் நான். என்ன பிடிக்கவே இல்லை. இதான் வாய் பேசக்கூடாது. இப்போ மேலே தான் போகணும். இவன் வேற பின்னாடியே வரியா. சீக்கிரமும் வர மாட்டியா. எவ்வளோ மெல்ல வரியான்னு பாருங்க. இன்னமாடா வரல நீ. டேய் சரின்னு போய் பார்த்தா அரை மணி நேரம் ஆக்குறான்டா வரேன். இவ்வளோ மெல்ல வரியா. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஒழுங்காக தேடலை. அதாவது திரும்ப கிச்சனுக்கே போயிடுவோம். மேலே இருக்க கபோர்டில் ஏதாவது இருக்கா? இல்லை எதுவுமே இல்லையடா. அப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்னும் நம்ம மேல் ஃப்ளோர்லேயே ஒழுங்காக பார்க்கல. அதனால் திரும்ப மேலே தான் போகணும். இவன் வேறு எங்கே இருக்கியான்னு தெரியல. இந்த நடந்து வந்துருக்கியா. திரும்பவும் பார்க்காத மாதிரியே நடிக்கிறியா. இந்த தடவை மாட்டாமல் போயிடுவோம். இவன் என்னென்னா கிராணியோட மோசமாக ட்ராப் போடுறியா. சரி இந்த ரூமை நம்ம இன்னும் பார்க்கல. இதுக்குள்ளே போய் பார்த்தா இதில் கார்கி. இப்போ வெளியில் போய் இங்கே இருக்க கபோர்ட்லாம் பார்த்துருவோம். இந்த கபோர்டில் இதில் இல்லை. இதில் டேப் இருக்குது. பட் இது தேவையில்லை. இதில் ஆகா பேடில் கோடு கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். அவன் பார்த்தீங்கன்னா மெல்ல தான் வருவியா. நம்மளை பார்த்தாலே மெல்ல வரியா. இப்போ பார்க்காம எவ்வளோ மெல்ல வருவியான்னு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே போட்டு விட்டுட்டு நம்ம பார்த்தா வந்துட்டான்டா. ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சோம். இப்போ இன்னும் க்ரோபார் மட்டும் வேணும். அது இருந்தால் தப்பிச்சிடலாம். க்ரோபார் பார்த்திங்கன்னா இந்தாவே இருந்திருக்கு. நம்ம தேடிட்டே இருந்திருக்கோம். இப்போ இதை வச்சு தப்பிச்சிடலாம். அவை பார்த்திங்கன்னா இன்னும் மேலே தான் இருக்கியா. அதனால் இதை யூஸ் பண்ணி இந்த பலகையை எடுத்து விட்ருவோம். எடுத்து விட்டாச்சு. இப்போ மேலே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். அது அந்த தேங்காய்த்துலையை பார்க்க போறியா. அதுக்கு முன்னாடி அவள் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அவள் அந்த சைடு தான் இருக்கானா? ஆமாம். தேங்காய் மண்டை பாய்டா. தேங்காய் மண்டை பாய் செருப்பு எடுத்து அடிக்கிறான்டா. நம்ம எஸ்கேப் பண்ணதை பார்த்து வெறுப்பாய் செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கிறியா. இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கார் எஸ்கேப் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.